இதமான இந்த இனிய வேளையில் தென்றல் காற்றை ரசிக்கும் நம்முடைய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 111, புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1102. பிணிக்கு மருந்து பிறமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாதம் முதலிய பிற முதலிய பிணிகட்கு மருந்தாவன அவற்றிற்கு நிதானமாயினவன்றி மாறாய இயல்பினையுடையனவாம். அவ்வாறின்றி இவ் அணி இழையினை உடையாள் தன்னினாய பிணிக்கு மருந்தும் தானே ஆயினாள். நோய்களுக்கு மருந்து, அதாவது தெளிவாக சொல்லுகிறேன், நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன. ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கிறாள். பெண்ணினுடைய பெருமை இது. அப்போ பெண்ணினுடைய பெருமையை அற்புதமாக தேவைப்படுவ திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். அதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது அறமுணர்த்தியவரும் அன்பு உணர்த்தியவரும் அருட்பாலையும் பொருட்பாலையும் உணர்த்தியவர் இதனையும் அற்புதமாக உணர்த்தியுள்ளார் என்பதை. பெண்களினுடைய பெருமை இது பெண்ணினுடைய பெருமை. மகளிர் தினம் இப்போ 8ஆம் தேதி தான் போச்சு. மகளிர் தினம். அதான் மகளிர் தினம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். காரணம், 2013 தான் நான் பணி ஓய்வு பெற்றேன். 2013 மார்ச் 8 தான் நான் கார் வாங்கினேன். என்னுடைய பணிக்கு சம்மந்தமாக வரும்போது அந்த பணத்திலிருந்து வாங்கினேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. மகளிர் தினம் என்றாலே எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மனைவி நினைவும் வந்துடும். காரணம், அன்னைக்கு தான் நாங்கள் மகளிர் தினத்தன்று அந்த போக்குவரத்துக்காக ஒரு கார் வாங்கினோம். அதற்கு முதலில் சைக்கிள் சென்றிருந்தேன். அதற்கு பின்னாடி ஆக்டிவாவில் சென்றுட்டு இருந்தேன், ஸ்கூட்டரில் சென்றுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோவில் சென்று கொண்டிருந்தேன். அது 2013 தான் நான் பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்ற உடனே என்னுடைய பணி கொடை கொடுப்பாங்கள்ல, அதில் முதலில் வாங்கியது கார். அப்படியே பணத்தை கொடுத்து முதல்ல உண்டான i20 வாங்கினேன். சும்மா சாதாரண i20 கார் வாங்கினேன். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் செலவுலாம் அவங்க குறைச்சி தான் நன்றாக இருக்கிறது. அதை சொல்ல வர. அதனால் மகளிர் தினம் என்றாலே எனக்கு மகிழ்ச்சி தரும். அந்த மகளிர் தினத்தை மகளிரை பற்றி போற்றி பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா மகளிர்கள் உண்மையிலேயே இன்றைய சமுதாயத்தில் மகளிர் நல்ல பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் வீட்டு வேலையும் செய்கிறார்கள், அதே சமயத்தினுடைய அலுவலக பணியையும் செய்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட மகளிர் வாழ்கின்ற பூமியில் தான் நாம் வாழ்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சங்க காலத்திலே ஔவையார் இருந்திருக்காங்க, நச்சினார்க்கினியர் இருந்திருக்காங்க, நிறையா பேர் இருந்திருக்காங்க. அதாவது சங்க காலத்திலேயே 13 பெண்பால் புலவர்கள் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்போவும் பெண்கள் தங்களுடைய வேலைகளை சரிவர செய்கின்ற ஒரு சிலரை தவிர, அதாவது எல்லா ஆண்களிலும் சில விதிவிலக்கு உண்டு. அது மாதிரி பெண்களிலும் விதிவிலக்கு உண்டு. அவர்களை எடுத்துக்கூடாதீர்கள். அதனால் இந்த பெண்கள் மகளிர் தினம் போற்றக்கூடிய நாள். மகளிர் தினத்தை மறக்க முடியாது. அதனால தான் இது அமெரிக்காவில் நடந்ததுங்க. அமெரிக்க பெண்கள்லாம் எங்களுக்கும் சம உரிமை என்று கேட்டார்கள். அதனால தான் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஏற்கனவே அன்னைக்கே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி தான் அதனுடைய உண்மை என்ன நிலவரம்ன்றது என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். அடுத்து அதிகாரம் 43, குறள் எண் 423, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
இந்த குறளை மதுரை தமிழ்ச்சங்க மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள். அப்போது முதலில் இந்த குறளைத்தான் சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தகைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு ஆகும். அந்த பொருளினுடைய உண்மையான தன்மையை கண்டறிய வேண்டும். சும்மா அவர் சொற்பொழிவாற்றாரு, நல்லா மடைந்திருந்த வெள்ளம் போல் பேசுகிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய வேண்டும். அதைத்தான் குறையாமல் நம்முடைய நகைச்சுவை மன்ற தலைவர் அவர்களும் சொல்வார்கள். அதாவது இங்கேருந்து சாப்பிட்டா இங்கேருந்து போகிறதுக்கு 3 மணி, ஆனால் நம்ம தலையில் அதை ஏற்றிக்கிட்டோம்னா அவர் ஓயால் சொல்லுவாருங்க. அவர் கேட்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தலையில் அதை அறிவை ஏற்றுக்கிட்டோம்னா, அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டோம்னா அது கடைசி வரையும் இருக்கணுங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர் அல்லவா, அதனால் அவர் சொல்கிறார் அப்படி. அது கடைசி வரையும் அப்படியே நம்மளோட தலையில் ஏற்றிக்கிறணுமுங்க, மனப்பாடம் செஞ்சு ஏற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு அற்புதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். நான் பேசையிலே தெரியுதில்ல, அந்த மாதிரி ஒரு வேணும். அதாவது எப்பொருளை யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு தமிழ் அறிஞர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தமிழ் அறிஞர் மேடையிலே பேசுகிறார். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் பேசும்போது அவர் உரையில் என்ன நல்லது இருக்கிறது, அந்த பொருளை பற்றி அவர் பேசியவாறே கேட்டவாறே நாம் வராமல் அவர் என்ன சொன்னார், அதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்பதை அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு என்கிறார் தெய்வப்புலவர். இதுதாங்க சொல்கிறார் அவர். அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு என்று சொல்கிறார். என்ன அற்புதமான அவர் விளக்கியிருக்கார் பாருங்கள். இதை நமது அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த குறளை மதுரை மாநகராட்சியிலே மதுரை தமிழ்ச்சங்க மாநாடு நடைபெற்றது. அப்போது அவர் இருக்கும்போது மதுரையில் கொண்டு வந்தார். அவர் இருக்கனால மதுரை கொண்டு வந்தார் அடுத்த மாநாடை. அந்த மாநாட்டில் இந்த குறளை பேசினார் அவர். இன்னும் நான் அந்த உரை இருக்கு, எனக்கு வாங்கி படிச்சுட்டு எழுதி வச்சுருக்கேன் பேப்பரில். அந்த அப்படியே அருமையாக பேசினார். அவருடைய உரை கேட்கும்போது அவ்வளோ அருமையாக. அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறளை தயவு செய்து நன்கு படியுங்கள். யார் பேசினாலும் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதனுடைய அறிவு என்ன, அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும், மெய்ப்பொருளை ஆராய வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து யாரிடமும் எந்தவித இதிலையும் போய் மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி சம்பவம் மாணவிகளுக்கு கேட்குறேன், பொள்ளாச்சி சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி சில பேர் இன்னும் வேறு மாதிரி இருக்காங்க. அது மாதிரி நடந்துடக்கூடாது. அது அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பேசாமல் மரியாதைக்குரிய நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் அப்படியே அதை எழுதி விடுவார்கள். அதிலிருந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் புலனாய்வு பத்திரிகையிலேயே இன்னைக்கு முன்னிலை வைப்பவர். மரியாதைக்குரிய நக்கீரன் ஆசிரியர் நக்கீரன் புலனாய்வு துறையிலேயே முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் பேசும்போது நல்ல வகைகளை கேட்க வேண்டும், கெட்ட வகைகளை கேட்க போகவே கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.